வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனலில் புதுசாக வாங்கின மண் சட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மண் சட்டியை வாங்கினதுமே கேஸில் வச்சு உடனே நாம் சமைக்க முடியாதுங்க. அதுக்குன்னு சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்குது. அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம மண் சட்டியை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வாங்கி வச்சுருக்கிற மண் சட்டிங்களை அதுக்குள்ளே வச்சுட்டு அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி விட்டுறேன். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வெளியே வருது. அதாச்சும் புதுச்சட்டின்றதுனால அது தண்ணியை உறிஞ்சுதுங்க. அதனால் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அடங்கிடும். இப்போது தண்ணியிலேயே மண் சட்டி ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு நாளைக்கு அப்புறம் தண்ணியிலிருந்து அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் இந்த சட்டியை வாஷ் பண்ணுறதுக்காக தேங்காய் நாரை எடுத்திருக்கேன். தேங்காய் நார் இல்லாதப்ப இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்சும் எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் நாரும் கூட தண்ணியை போட்டுட்டு இந்த சட்டியை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க. புது சட்டின்றதுனால அதில் இருக்கிற மண் வாசனை போகிறதுக்காக தான் நாம் இந்த சட்டியை வாஷ் பண்ணுறோங்க. புது சட்டியை வாஷ் பண்ண எந்த ஒரு சோப்போ லிக்யூடோ தேவையில்லைங்க. வெறும் தேங்காய் நாரும் தண்ணியை மட்டும் போட்டுமே நம்ம வாஷ் பண்ணலாம். சட்டி புதுசுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக வாஷ் பண்ணுங்க. நம்ம வேகமாக வாஷ் பண்ணோம்னா சட்டி உடைய சான்ஸ் இருக்குங்க. இந்த சட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சட்டியை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாஃப்டான ஸ்பாஞ்சில் தண்ணியை தொட்டுட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். புதுசாக சட்டி யூஸ் பண்ணுறப்ப தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். யூஸ் பண்ண நம்மளுக்கு அது பழகிடுங்க. சட்டியை எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக கையாளுறோமோ அந்த அளவுக்கு அதோட லைஃப் வரும். சட்டியை வாஷ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஹெவியான ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாதீங்க. சாஃப்டான ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ நான் இந்த 2 சட்டியுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நல்லா காயிற வெயிலில் காய வச்சிட்றேன். வெயில் இல்லாதப்ப நம்ம நிழலில் கூட காத்தார வைக்கலாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வெயில் நல்லா காயறதுனால சட்டி சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் அதை திருப்பி உள்பக்கமாக ஒரு டைம் காய வச்சிட்றேன். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு வளையத்து மேலே வச்சிட்றேன். இப்போ நான் இந்த சட்டியில் அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி வைக்கிறேன். இந்த ப்ராசஸை நான் இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கிற அன்னைக்கு செய்கிறேன். ஏன்னா அப்போ தான் அரிசி களைஞ்ச தண்ணி நிறைய இருக்குன்றதுனால. இப்போ இது ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு நாளைக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் வெளியே ஜலிச்சிருக்கு. புது சட்டின்றதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சட்டியில் சமையல் செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் சட்டியில் சமையல் செய்தீங்கன்னா அதுக்கப்புறம் சட்டியில் தான் சமையல் செய்யவே உங்களுக்கும் தோணும். சட்டியில் சமையல் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது கூடன்னு சொல்லலாம். இந்த சட்டியில் இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்லைங்க. எந்த ஒரு சமையலுமே நம்ம இதெல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சட்டியில் செஞ்சால் உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. இதிலையே வச்சிடலாம். சூடாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மற்ற எல்லா பாத்திரத்தில் சமைக்கிறத விட மண் சட்டியில் சமையல் செய்கிறப்ப அதில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. இப்போ இந்த 2 சட்டியுமே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெயிலில் கொண்டு போய் மறுபடியும் காய வச்சிடலாம். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை கொண்டு போய் இந்த வளையத்து மேலே வச்சுட்டு அதில் ஆற வச்ச கஞ்சி தண்ணியை ஊற்றி வைக்கலாம். அதாச்சும் சாதம் வடிப்போங்க இல்லையா கஞ்சி தண்ணி, அந்த கஞ்சி தண்ணியை ஆற வச்சு இதில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு நாளைக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சட்டியிலேயே இன்னொரு வெரைட்டி கூட இருக்குங்க. கருப்பு கலர் மண் சட்டியும் இருக்குது. நான் வச்சிட்ருக்கிறது சிவப்பு கலரில் வச்சிட்ருக்கேன். நானும் கருப்பு கலரில் மண் சட்டியை யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேனே கண்டி நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கருப்பு கலர் மண் சட்டி யூஸ் பண்ணுறப்ப இதை விட லைஃப் அதிகமாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கருப்பு கலர் மண் சட்டியை செய்யறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துப்பாங்களாம். அதனால் அதோட விலையும் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் இந்த 2 மண் சட்டியுமே நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலை மாவும் சால்ட்டும் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால லைட்டாக ஸ்மெல் வரும். அதனால் இப்போ நம்ம கடலை மாவும் சால்ட்டும் சேர்த்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். சாம்பல் போட்டும் தேய்க்கலாம். சாம்பல் இல்லாதப்ப இந்த மாதிரி கடலை மாவும் சால்ட்டும் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டியை வாஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் நார், கடலை மாவு, சால்ட் இது தாங்க பெட்டர் எல்லாத்தையும் விட. தேங்காய் நாரில் ஸ்டீல் பாத்திரங்களை துளக்கிறப்ப கூட ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும்.
இப்போ நான் இந்த 2 சட்டியுமே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இதை கொண்டு போய் நல்லா காயிற வெயிலில் காய வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இதை கவுத்து வச்சிடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை உள்பக்கமாக திருப்பி வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் காய வச்ச சட்டியை ஒரு டைம் தண்ணியில் நனைச்சிட்டு அதில் சூடான கஞ்சி தண்ணியை வடித்து விடுறேன். அதாச்சும் நம்ம வீட்டுக்கு சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த சூடான கஞ்சி தண்ணியை அதில் வடித்து விட்டுடுறேன். அதாச்சும் இதுக்கு முன்னாடி ஆறின கஞ்சி தண்ணியை அதில் ஊற்றி வச்சோம். இப்போ இதில் சூடான கஞ்சி தண்ணியை வடித்து விட்டுருக்கோம். இப்போது இந்த கஞ்சி தண்ணியை ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுடலாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த சட்டியில் இருக்கிற கஞ்சி தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஷிங்கில் சட்டி வாஷ் பண்ணுறப்ப வேறு எந்த பாத்திரமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இந்த சட்டியில் கொஞ்சமாக கடலை மாவும் சால்ட்டும் போட்டு அதை ஒரு டைம் நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். சட்டியை ஃபஸ்ட்டு நார்மலான தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோம். செகண்டு அரிசி கழுவுன தண்ணியை அதில் ஊற்றிட்டு வாஷ் பண்ணோம். தேர்டு ஆரண கஞ்சி தண்ணியை அதில் ஊற்றி வச்சுட்டு வாஷ் பண்ணோம். ஃபோர்த்து சுட சுட கஞ்சி தண்ணியை அதில் ஊற்றிட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இவ்வளோதாங்க ப்ராசஸ். இப்போ இந்த சட்டியை நான் கழுவி முடிச்சதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஒரு டைம் அதை நனைச்சிட்டு அதில் சாதம் வடிக்க போகிறேன். இப்போ சாதம் வடிக்க தேவையான அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு அதை கொதிக்க வச்சதுக்கப்புறமா கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு அதில் அரிசி போட்டு விட்டுடுறேன். நம்ம நார்மலாக சாதம் எப்படி வடிப்போமோ அதே போல் இந்த சட்டியிலையும் செய்யலாங்க. இப்போது அரிசி பொங்கி வந்ததுக்கப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட சாதம் எப்படி கொதிக்குதுன்ட்டு. இப்போது நான் இன்னொரு சட்டி எடுத்து தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம சாதத்தை வடிச்சுப்போம். இப்போ நம்ம வச்சுருக்கிற இன்னொரு சட்டி கொஞ்சம் அகலமாக இருக்குன்றதுனால அதில் சாதம் வடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து விட்டுறேன். இப்போ அந்த கிண்ணத்தில் இருக்கிற கஞ்சி தண்ணி எடுத்து அந்த சட்டியில் நான் ஊற்றிடுறேன். இப்போ மறுபடியும் கிண்ணத்தில் நான் சட்டியை கவுத்து விட்டுறேன். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியும் வடிஞ்சிடும். சட்டி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரை முட்டு கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம சாதத்தை நிமிர்த்தி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா பளபளன்னு இருக்குது. நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு எப்படி சாதம் வடிப்பீங்களோ அதே போல் தாங்க இந்த சட்டிலையும் நம்ம சாதம் வடிக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ சாதத்தை எடுத்து ஹாட் பாக்ஸில் கொட்டி காமிக்கிறேன். புது சட்டின்றதுனால சாதம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குங்க. நாள் ஆக ஆக இந்த அளவுக்கு சாதம் ஒட்டாது. இப்போ நான் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வழிச்சு விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஹாட் பாக்ஸில் இருக்கிற சாதம் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரியே இருக்குது. இப்போது சட்டியில் இருக்கிற கஞ்சி தண்ணியை ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். சட்டியை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்த சட்டியை தண்ணியில் ஒரு டைம் நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அதில் கேசரி செய்ய போகிறேன். கேசரி செய்கிறதுக்காக 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த சட்டியை நம்ம கேஸை ஆன் பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு அதில் தூக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம அது மேலே ஒரு லிட்டு ஒன்று போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நான் இன்னொரு சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த நெய்யிலேயே நான் எடுத்து வச்சுருக்கிற ரவையும் கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது ரவை நல்லா வாசனை வர டைமில் நான் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுறேன். அந்த சூட்லேயே ரவை நல்லா வறுபட்டுடும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம ரவையை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த சட்டியில் மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. எப்பவுமே புது சட்டியை கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி கொதிக்க வைங்க. இப்போது சட்டியில் இருக்கிற ரவையை நான் ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நெய்யில் வறுத்த ரவையை நான் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா வேகமாக கிளறி விட்டுடுறேன். கொதிக்கிற தண்ணியில் ரவையை கொட்டினதுமே தண்ணி அது சீக்கிரமே அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி இலகி இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு சர்க்கரை போதுமானதாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கேசரி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
எப்போவுமே புது சட்டியில் சீக்கிரமாக என்ன சாப்பாடு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்த சட்டியில் மூடி ஒன்று போட்டு மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக எல்லா கடாயிலும் கேசரி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போலவே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சட்டியில் செய்கிறப்ப. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி புது மண் சட்டியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.